நான் வீடு வாங்க போகிறேன்னு ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணுறேன். 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே தான் நான் படித்தேன். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை. நிறைய வாட்டி காசுலாம் சேர்த்து வச்சுருக்கேன். பட் ஆனால் முடியவே இல்லை. அந்த டைம் நிறைய பேர் 3 BHK படம் பார்க்க சொன்னீங்களா, அப்படியே இருந்துச்சுங்க. நான் எமோஷ்னலாகவே ஆகிட்டேன். வீடு மட்டும் இல்லைங்க, சரத்குமார் எப்படி அவங்க தம்பி தங்கச்சிங்களை படிக்க வச்சு அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஈவன் வந்துட்டு 2 பிள்ளைங்க இருக்கும்போது பையனை வந்து நல்லா இன்ஜினியரிங்லாம் படிக்க வச்சது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும். மணி இந்த வீடெல்லாம் தாண்டி அங்கே எல்லாருக்குள்ளேயே இருந்த அன்பு ரொம்ப அழகா. சரி, நம்ம வீடு கதைக்கு வருவோம். வீடுனா ஃபேமிலி தான். இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக பேபி வேணும், இல்லை பேபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்பெல்லாம் பார்க்கறதுல. ஆனால் பேபி வந்தால் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த கோர்ஸையும் நான் பார்த்தேன். எப்படி வீடு வாங்க போகிறோன்னா அகைன் பேபி தான் ஃபஸ்ட்டு. இப்போ சென்னையில் நிறைய க்ளோஸ் டோர்ஸ் தான். ரொம்ப சில பிள்ளைங்க தான் பக்கத்து வீட்டிலலாம் போய் விளையாடுறாங்க. ஸோ வெண்பா வளரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கணும்ல. ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட பரவாயில்ல, நம்ம ஃபியூச்சர் பிளானாக இண்டிவிஜுவல் வீலெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இதுவும் நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம், அதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் தான், வாங்கிடலாமா?